சத்குருவே சரணம். கேள்வியோட கூடி அன்னதானத்துக்கு அற்புதமான நினைச்சு பாருங்க. அன்னதானம் கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் பார்த்தீங்களா? அப்படி ஒரு சந்தோஷம். எங்களுக்கு உதவி, எங்களை நம்பி உதவி கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஐயன் சத்குருவுடைய கருணை நிச்சயமாக அவருடைய எல்லா வீட்டிலும் அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த பூஜையில பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், வேண்டிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், கவலை வேண்டாம். சத்குருவே சரணம். வாங்க கொடுப்போம். சரியா? சத்குருவே சரணம். எல்லாரும் நினைச்ச காரியங்களும் நடக்கட்டும். சந்தோஷமா இருக்கு. சத்குருவே சரணம். வணக்கம். உங்கள் தேனி பாலா செல்வியுடன் கூடி இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க கிளம்பிட்டோம். வண்டி எடுத்து வச்சு எல்லாமே சாப்பாடு, தண்ணி, சேலை, போர்வை, வேஷ்டி, அப்பளம் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. இல்லாத மக்களுக்கு கொடுப்போம், பசியை ஆற்றுவோம். இதற்கு வழங்கிய அத்தனை மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் ஆசீர்வாதங்களும் நிச்சயம் ஐயனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. வாங்கி வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இன்றைய அன்னதானம் தேனி மாவட்டம் குச்சனூர் சனி பகவான் கோயில் சுயம்பவர். ஏன் அங்கே போய் இன்னைக்கு தேர்ந்தெடுத்த இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், சில நம்ம மக்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பீடிகைகள் பிடித்திருக்கு. அதெல்லாம் விலகி ஓடணும் ஐயனிட வேண்டதுக்காக தான் அங்கே போனோம். அங்கே போய் நிச்சயமாக கொடுத்து அந்த சந்தோஷமும் எங்களுக்கு கிடைத்தது. அங்கிருந்த முதியோர்கள் எல்லாம் அதை நல்லா வாழ்த்தி இது பண்ணாங்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வயதில் மூத்தோரிடம் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதுல இருக்கிற ஒரு ஆனந்தம், பெருமிதம் உண்மையிலே எதுலையுமே இருக்காது. அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து செல்வி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேலை, மானத்தை மறைப்பதற்கு கண்டிப்பாக எப்பயுமே கொடுக்கும். செல்வியினுடைய மனசு எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நம் அன்பு சகோதரிகள், துப்புரவு தொழிலாளர்கள் கொச்சனூர்ல இருந்தாங்க. அவங்க அண்ணா சாப்பாடுனா வேணும்னாங்க. செல்வி விடுமா உடனே நிப்பாட்ட சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். ஏன்னா சரியான உணவு நேரம், கரெக்டாக மதிய நேரம் 1 to 2, 2:30 எல்லாரும் பசியில் இருந்தாங்க. அன்பு சகோதரிகள் அவங்களுக்கு துணியும் சேலையும் கொடுத்து சந்தோஷப்பட்டோம். அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரும். இந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் அருளிய அற்புதமான உதவி மட்டும்தான் பெரிய விஷயம். நாங்கள் ஓடி ஓடி போய் கொடுக்கறதுல பெரிய விஷயமே கிடையாது. துப்புரவு தொழிலாளர்களை நம்மளால சொன்னாங்க, ஐயா சரியான பசியான நேரம் ஐயா, இப்பயா குப்பையை அள்ளி போட்டுட்டு வந்தோம், நிற்க கூட முடியல வெயில் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான சாப்பாடும் ஒரு புடவையும் அம்மாவுக்கு கொடுத்தோம். அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லாருமே நம்ம சகோதரர்கள், அவர்களுக்கும் செல்வி நிப்பாட்டி வேஷ்டி துண்டு, ஐயனுடைய வேஷ்டி துண்டு பூஜை பண்ணதை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. செல்வியோட மனசு அலாதி, உண்மையிலேயும் சங்கடப்படாமல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, எல்லாம் அந்த வேஷ்டியை எடுத்து கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க செல்வி. இந்த புண்ணியம், சந்தோஷம் எல்லாம் இதற்கு உதவிய உங்கள் வீட்டிலும் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேர தேனி மாவட்டம் சின்னம்னூருக்கு வந்த பஸ் ஸ்டாண்டில் பேருந்து நிலையத்தில் நம்மளுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே குறவ மக்கள் இருக்காங்க. அந்த குறவ மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு இடமும் நாங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க அவங்களுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தவறான சிந்தனை அதெல்லாம். நம்மளுடைய அன்பு சகோதர சகோதரிகள் நம்மளாம் ஒன்றா பிறந்தவங்க, எங்கேருந்து வந்தோம் எல்லாம் ஒன்றா தான் வந்தோம். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணணும். ரோட்டோரம் இருக்க மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும். அந்த ஒருவேளை இருவேளை உணவு இரவு வரைக்கும் அவங்க சாப்பிடும்போது, அதை வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷப்படும் மனசு. அதுதான் நாங்கள் நினச்சி தேர்ந்தெடுத்து தான் கொண்டு போய் கொடுப்போம். இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் சாப்பிட்டுக்குருவாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு வேளையும் அந்த உணவு கடத்துறது மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அது பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்து, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்து சேலைகளை கொடுத்து அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களாலும் சர்க்குருவால் மட்டும்தான் சாத்தியம்.
ஐயன் சர்க்குருவுடைய அந்த மிகப்பெரிய செயலை ஏற்று அவர் சொன்ன விஷயத்தை ஏற்று செயலாக நான் பண்ணிட்டு இருக்க ஒரு கருவிகள் தான். அந்த கருவிகளுக்கு உந்துகோலாக இருக்கும் உங்களை போன்ற நல்லெண்ணம் படைத்த தான தர்மம் கொடுக்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு எங்கள் சிரம் தாழ்த்தி உங்கள் பாதம் தொட்டு எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை நம்பி கொடுக்குறீங்க, அந்த நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. முன்ன பின்ன லேட் ஆகினா கரெக்ட் எதிர் கொடுத்து வீடியோ போட்டுருவோம், கொண்டு போய் கொடுத்துருவோம். உங்களுக்கெல்லாம் தெரியணும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுடைய கடமை உங்களுக்கு இதை சொல்ல வேண்டியது, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இந்த உணவுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு கொடுப்பதில் தான் உங்களுடைய பூர்வ புண்ணியம், அந்த பாவமெல்லாம் போகும், பூர்வ புண்ணியம் வந்து சேரும். செல்வியை ஒவ்வொரு இடம் கொடுக்கும்போது எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, ப்ளீஸ் கருணை கூர்ந்து இதுக்கு கொடுக்குறவங்களுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க அப்படின்னு சொல்லியே கொடுப்பாங்க. சரிங்களா? முதியோர்களுக்கு பாருங்களா, அவங்கள உணவுகளை ஒருவேளை உணவு அருந்தும் போது எப்படி நல்லா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான செயல்தான் இந்த அன்னதானம், பிறவி கர்மாவை அறுக்கக்கூடிய அன்னதானம். எவ்வளவோ வாழ்க்கையில செலவழிக்கிறோம், ஆனா மக்கள் பிறருக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது அவங்கவுங்களுடைய விருப்பம், இஷ்டம், யாரையும் கம்பல் பண்ணி சொல்லக்கூடாது. மனமுவந்து தருபவர்கள் அனைவரும் இறைவனுக்கு சமமானவர்கள். அவருடைய எண்ணம் அத்தனையும் இறைவனுக்கு சமமானது. நிச்சயம் வாழ்த்துவார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்பதை இந்த வீடியோவில் இருந்து பாருங்க. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஒரு அம்மாவுக்கு காலில் அடிபட்டு இருக்கு, செல்வி கண்டுபிடிச்சிருச்சு, விடுமா தேடி கொண்டு போய் இந்தா நான் தரேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குது. வாருங்கள், மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு அன்போடு சந்திப்போம். உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.